விநாயகர், கஜமுகன், பிள்ளையார், ஐங்கரன், லம்போதரர், பாலச்சந்திரன், ஏகதந்தர் இப்படின்னு பல வகையில் அழைக்கக்கூடிய நம்மளுடைய கணபதியை இன்னைக்கு தேய்பிறை சதுர்த்தியில் சங்கடங்களை நீக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் நான் ரொம்ப நல்லபடியாக வழிபாடு செஞ்சேன். அதே மாதிரி நீங்களும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய முடியாட்டியும் மனதார நினைச்சாலே போதும். நம்மளுடைய எண்ணங்கள் தான் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இவ்வளோ பூஜை ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு நேரம் இருக்கிறது, அதே மாதிரி எனக்கு அது பிடிக்கும், அதனால் நான் செய்கிறேன். உங்களுக்கு எப்படி நேரம் ஒத்து வருதோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இவ்வளோலாம் செஞ்சாதான் நல்லது நடக்கும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி நேரம் ஒத்து வருதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் விநாயகருக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம். இந்த சதுர்த்தியில் பண்ண முடியாட்டியும் விநாயகர் பெருமான் நினச்சி அப்போ நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த விநாயகருடைய உருவத்துடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருடைய பெரிய காதுகள் அதிகம் கேட்கவும், சிறிய வாய் குறைவாக பேசவும், நீண்ட தும்பிக்கை நுணுக்கமாக செயல்படவும், தொப்பை உலக இன்ப துன்பங்களை ஜீரணிக்கவும் உணர்த்துகின்றன. அதனால விநாயகர் பெருமான் சொல்றது முக்கியமா நிறைய கேளுங்க, கம்மியா பேசுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நான் இப்போ கொஞ்சம் சில காலமா ரொம்ப நான் பழகிட்டு இருக்கேன். அதனால மனசு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. தேவையில்லாத பேச்சுக்களை நம்ம குறைச்சாலே தேவையான விஷயங்களை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி இன்னைக்கு விநாயகருக்கு வெள்ளருக்கு கிடைச்சது, அருகம்புல்லும் கிடைச்சது. மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ கிடைக்கல, ஆனால் முல்லைப்பூ கிடைச்சது, சாத்திட்டேன். அதே மாதிரி வெள்ளி விளக்கு ஏற்றிருக்கேன். தங்கத்துக்கு நிகராக பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளியோட விலையும் ஏறி இருக்கு. அதனால வெள்ளி பொருட்களை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. காலம் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே குறைஞ்சது கிடையாது. என்கிட்ட இருக்கிற விநாயகர் பெருமான் அத்தனை பேருக்கும் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணேன். அதே மாதிரி வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜையும் பண்ணி இன்றைக்கி சில்லறை அர்ச்சனை மட்டும் இல்லை, குங்கும அர்ச்சனையும் பண்ணேன். குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் இல்லை வியாழக்கிழமை சாயங்காலமாவது லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும்போது குங்கும அர்ச்சனையும் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நம்ம தாலி பாக்கியம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிரம்ப இருக்கும். குங்குமம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், நேர்மறையான ஆற்றல் உடையது. அதனால தான் நம்ம நெற்றியில் பெண்களை குங்குமத்தை வைக்க சொல்கிறாங்க. ஸோ நல்லபடியாக வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும். அந்த விநாயகர் பெருமான் அருளோட நல்லபடியாக எல்லாமே விக்னங்கள்லாம் நீங்கி நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம்.